VGP Marine Kingdom, ECR, Injambakam, Chennai. உணர்ச்சி பூர்வமான தருணம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில், எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களின் சார்பில் ஆதவர்ஜுனாகிய நான் தமிழக மக்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த புரட்சி 50 வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய புரட்சி உருவாகிய நாள் இன்று. மன்னராட்சியின் ஒழிக்கப்பட்ட நாள். பிறப்பால் அதிகாரத்துக்கு வரக்கூடிய குடும்ப ஆதிக்கத்திற்கு மக்களும் பெண்களும் இளைஞர்களும் முடிவு எழுதிய நாள். குறிப்பாக எங்களுடைய தலைவருடைய திருவாரூர் பிரச்சாரத்துக்கு அப்புறம் திமுகவுடைய குடும்பமும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் கரூரில் எங்களுடைய குடும்பத்தில் 41 உயிர்களை இழப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த நொடியிலிருந்து தமிழக பெண்களும் இளைஞர்களும் இந்த திமுகவுடைய கொடுமையான ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு நாட்களை எண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுடைய தலைவர் அவர்களுடைய பிரச்சாரத்தை முடக்கினாங்க. தொலைக்காட்சியில் அவதூறுகளையும் செய்தி நிறுவனங்கள்ல தமிழக வெற்றி கழகம் 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாதுங்கிற கூடிய அவதூறுகளையும் தலைவர் அவர்கள் மேல கடுமையான அவசரங்களையும் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அரசே மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசினதே இல்லைன்னு. ஒரு அரசை எதிர்த்து நின்னுச்சு தமிழக வெற்றி கழகம் எதிரா நாடகமாடிய ஒரு அரசு. இந்த குடும்பம் என்ன மாதிரி நாடகம் ஆடினாங்க, ஊழல் மட்டுமே செஞ்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கரூரிலிருந்து எங்க தலைவர் விஜய் அவர்களை எந்த அளவிற்கு விமர்சனங்களும் எந்த அளவிற்கு அவமானங்களும் ஏற்படுத்தினார்கள் தெரியும். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாங்கன்னு நாங்க 6 மாசமா சொல்லிட்டு இருந்தோம். எங்களுடைய வாக்கு சதவீதம் 40% தொடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இது களத்துடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 75 வருட கட்சிகள் 50 வருட கட்சிகள் எள்ளி நகையாடினார்கள். நாங்கள் அமைதியான வழியில், எங்கள் தலைவருடைய வழியில் எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய திட்டங்களையும், குறிப்பாக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு புதிய ஆட்சி பெண்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, மக்களுக்கானதாக இருக்கும். தலைவருடைய பிரச்சாரம் தமிழக அரசியலையே புரட்டி போட்டிருக்கு. இந்த வரலாறு, இன்றைய வரலாறு இந்தியாவே எதிர்பார்க்காத ஒரு வரலாறு. இந்த வரலாற்றுடைய வெற்றியை கரூரில் இல்ல, நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். கொளத்தூர்லயே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம். கொளத்தூர் பிரச்சாரத்தை சொல்லியிருந்தோம். எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் பெரம்பூர்ல அவர் மனு தாக்கல் செய்யப்பட்டு கொளத்தூர்ல என்ட்ரி ஆகும் பொழுது அவர் கொளத்தூர்ல வரக்கூடாதுன்னு அன்னைக்கு காவல்துறை வந்து தடுக்கப்பட்டார். பிரச்சாரத்தை பாதிலே சென்றாரு. தலைவரோட வருகையிலே 1 லட்சம் பேர் கொளத்தூர்ல கூடும் பொழுதே அடுத்த நாள் கொளத்தூர் மீட்டிங்ல நான் பதிவு பண்ணேன். என்னுடைய பேச்சுல
கொளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக தோப்பார் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டே இருந்தோம். கிரவுண்ட் ரிப்போர்ட்ல இருந்து அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்கள் தான். இந்த மன்னராட்சி மனப்பான்மையும் பிறப்பால் ஆதிக்கத்தையும் தூக்கி எறியணுங்கிறதுக்காகவே தன்னுடைய வலிமையை கொளத்தூர் இத்தனைக்கும் 4000 ரூபாய் வந்து ஓட்டு காசு கொடுத்தாங்க. முதலமைச்சர் தொகுதியிலே மனப்பட்டுவாடை பண்ணாங்க. அதை கடுமையாக மக்கள் நிராகரித்திருக்காங்க. பண அரசியலும் சாதி அரசியலும் மத அரசியலும் எதிர்க்கக்கூடிய ஒரு புதிய அரசியலை தமிழக மக்களும் புதிய இளைஞர்களும் பெண்களும் உருவாக்கிய இந்த வெற்றியை, அதுவும் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய நம்பிக்கை தான் இந்த வெற்றிங்கிறத பதிவு பண்றேன். அப்புறம் பேசுறேன், 7 மணிக்கு மேல பேசுறேன். 7 மணிக்கு. பிஜிபி மெரன் கிங்டம், ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.